வணக்கம் குருஜி. வணக்கம் சார். ஜூன் மாத ராசி பலன். ஜூன் மாதத்தில் கிரக நிலவரங்கள், அதாவது கிரகத்தோட நகர்வுகள், பயிற்சிகள், இது எப்படி எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம ஜூன் மாத ராசி பலன் பார்க்க போகிறோம். கிரக அமைப்புகள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் இதுவரைக்கும் ரிஷபராசியில் இருக்கார். ரிஷபராசிலேருந்து 15/6 அவர் மிதுன ராசிக்கு வரார். அடுத்தபடியாக சுக்கிர பகவான் அவர் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் மிதுன ராசியில் இருக்கார். அவர் 8ஆம் தேதி, அதாவது 8/6/2026 அவர் கடகராசிக்கு வந்துடுறார். கடகராசியில் குரு பகவான் 1ஆம் தேதியிலேருந்து பயிற்சியாகியிருக்கார். பயிற்சியாகி கடகத்தில் உச்சமடைந்து இருக்கார். அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான், ராகு பகவான், கேது பகவான் மாறவே இல்லை. சனி பகவான் மீனத்துலேயும், ராகு பகவான் கும்பத்துலேயும், கேது பகவான் சிம்மத்துலேயும் தான் இருக்கார். அடுத்து முக்கியமான கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா மேஷத்தில் ஆட்சி அமைத்து சூப்பராக இருக்கார். அவர் 20/6/2026 அவர் ரிஷபராசிக்கு வந்துடுறார். அடுத்தபடியாக புத பகவான். இந்த புத பகவான் மிதுன ராசியில் மாத ஆரம்பத்தில் ஆட்சி அமைத்து அற்புதமாக இருக்கார். அவர் 22/6/2026 கடகத்துக்கு வந்துடுறார். கடகத்துக்கு அங்கே இருக்கார். அவரும் குருவோட சேர்ந்துடுறார். அப்புறம் 29/6/2026 மாத கடைசியில் அவர் இந்த புத பகவான் வக்ரகதி அடைகிறார். ஏன்னா சூரியன் கிட்டக்க இருக்கிறதுனால வக்ரகதி அடைகிறார். இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள் இதுதான். மேக்சிமம் இந்த 3 கிரகங்கள் மாறலை, மற்ற கிரகங்கள் மட்டும் மாறுறது. செவ்வாய், சூரியன் அவங்கெல்லாம் மாறிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள்ங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ ஜாதகம் யாராவது சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்காங்க, அதில் வாங்க. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு இந்த ஜூன் மாத ராசி பலன் எப்படி இருக்கும்? ஏன்னா கும்பராசியிலிருந்து சிம்ம ராசி வரைக்கும் கிரக மாளிகா யோகம் இருக்குது. இது உங்களோட கணிப்பு எப்படி இருக்கும்? இவங்க இந்த கிரக மாளிகா யோகம் அப்படிங்கும்போது இவங்களுக்கு ஒரு 50-50 ஒர்க் அவுட் ஆகும். ஏன் அப்படின்னா, முக்கியமாக இவங்களோட ராசிநாதன் சுகாதிபதின்னு சொல்லக்கூடிய குருவே மறையிறார் 8ஆம் இடத்துல. அப்போ ராசிநாதன் மறையிறார் அப்படிங்கும்போதே, அதுவும் சுகாதிபதி சுகங்களை கொடுக்கக்கூடியவரே மறையிறார் அப்படிங்கும்போதே நம்ம கவனமாக இருக்கணும். குரு, ஆனால் குருவோட பார்வை நல்லபடியாக இருக்குது, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் இவங்க எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி கிரகமாளிகா யோகம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, கும்பராசியில் ராகு இருக்கார். இவங்களோட 3ஆம் இடம், அது இவங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபிள். 4ஆம் இடம் சனி, அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார். அதுலேருந்தே கொஞ்சம் உடம்பு வீக்காக இருக்குது நிறைய பேருக்கு. அடுத்தபடியாக 5ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி, குழந்தைகளின் மூலமாக சந்தோஷம் இருக்குது. அடுத்து சூப்பராக 6ஆம் இடம் சூரியன் இருக்கிறது ரொம்ப விசேஷம் 6ஆம் இடத்துல. ஸோ சூரியன் இவங்களுக்கு பலமாக இருக்கார். ஏன்னா சூரியன் பாக்யாதிபதி. பாக்யாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்குது, எதையும் சமாளிக்கலாங்கிற ஒரு பக்குவம். அடுத்தபடியாக 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கலத்திர பாவத்தில் புதன், சுக்கிரன் இருக்காங்க. 7ஆம் இடம் ஒரு பரவாயில்லைங்கிற ஒரு இதுதான், இன்னும் பெரிய நன்மையும் கொடுக்காது, தீமையும் கொடுக்காது. 7ஆம் இடத்துல புதன் இருக்கிறது. அடுத்தது 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். அதான் முன்னாடியே நான் ஒரு எச்சரிக்கையாக சொல்லிட்டேன், குரு உட்காந்துட்டுருக்கார். 9ஆம் இடத்துல சிம்மத்தில் கேது இருக்கார். அது பரவாயில்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இந்த மாதம் அவங்களுக்கு ஆரம்பம் மாறுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த செவ்வாய் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கார். என்ன கொஞ்சம் குழப்பம் இருக்குது, குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் இருக்குது, ஆன்மீக பயணங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பரவாயில்ல. 20ஆம் தேதி இந்த செவ்வாய் மாறுறார். எங்கே மாறுறார் அப்படின்னா 6ஆம் இடத்துக்கு வர்றார். 6ஆம் இடம் சூப்பரான டைம். 6ஆம் இடம் அப்போ அந்த இடத்துல 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் சூரியன் இருக்கார். அப்புறம் ஒரு 15ஆம் தேதியிலேருந்து அந்த சூரியன் மாறி 7ஆம் இடத்துக்கு போய்டுறார், கலத்திர பாவத்துக்கு. ஆனால் அந்த இடத்துல 20ஆம் தேதியிலேருந்து இந்த செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு அங்கே உட்காந்துடுறார். ஸோ இவங்களுக்கு இந்த மாதம் சூரியன் செவ்வாய் ரொம்ப தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இந்த சவாலை சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க. ஆனாலும் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். வீண் பழி, அவமானங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளோட லேசினஸ் இருக்கலாம், இல்லை ஏதாவது புறம் சொல்கிறது, அனாவசியமான பேச்சுக்கள், இதிலெல்லாம். அப்போ வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருக்கணும். முக்கியமாக வாகனம் ஓட்டும்போது நம்ம கான்சன்ட்ரேஷன் அதில் தான் இருக்கணும். சாதாரணமாகவே எப்போவுமே குரு அஷ்டமத்தில் வந்தாலும் சரி, குரு பாக்கியத்தில் வந்தாலும் சரி, நம்ம கவனமாக வண்டி ஓட்டணும். அது குரு 12 இடத்துல இருந்தாலும் சரி, எந்த கிரகம் எங்கே இருந்தாலுமே நம்ம வண்டி கரெக்டாக ஓட்டணும். ஆனால் இந்த நேரத்தில் கொஞ்சம் நமக்கு குழப்பம் வரும்.
அந்த குழப்பத்தை கரெக்டாக நிவர்த்தி பண்ணிவிட்டு கரெக்டாக வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக இரவு நேர பயணத்தை அவாய்ட் பண்ணுறது நல்லது. பரவாயில்ல, வேறு வழி இல்லை, நம்ம போய்த்தான்னா ஒரு கரெக்டாக அதை கால்குலேஷன் பண்ணி போகிறது நல்லது. மற்றபடி இந்த கேது உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தந்தையாரோட இது பாகப்பிரிவினைகள் இதெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த புதன் சுக்கிரன் இவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்காங்க. 7ஆம் இடத்துல இருந்தால் கூட அடுத்தது 8ஆம் இடத்துக்கு வந்து மறையிறாங்க. மறையும் போது இந்த சுக்கிரன் மறைஞ்சாலும் விசேஷம்தான், புதன் மறைஞ்சாலும் விசேஷம்தான். ஸோ அவங்களால இவங்களுக்கு கொஞ்சம் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு இது. எப்படி இருந்தாலுமே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12, 2, 4 குருவோட பார்வை விழுறது. அதனால் தனவரவும் இருக்கும், செலவுகளும் இருக்கும். இதில் எதிர்பாராத சொத்து சேர்க்கையும் வரலாம். நிறைய பேருக்கு திட்டமிட்டு இருந்தாங்கன்னா அந்த சொத்து சுகம் கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டமமாக சனி இருந்தால் கூட இந்த குரு 9ஆம் பார்வையை பார்க்குறது விசேஷம். அதனால் இவங்களுக்கு இந்த சவாலை சமாளித்து ஒரு சொத்து வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு கிடைக்கும். அதேமாரி ரொம்ப நாளாக திருமண யோகம் தடைப்பட்டு தான் இருக்குது நிறைய பேருக்கு. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா மூலம், பூராடம், உத்திராடம், இந்த பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படியோ நடந்துடும் திருமணம். இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திராடத்துக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ இந்த இவங்களுக்கெல்லாம் வந்து 2ஆம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய இந்த குரு பகவான் குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு குடும்ப வாழ்க்கை அமைஞ்சிரும். 7ஆம் இடத்துல குரு இருந்தபோது நடக்கலை, இப்போ 8ஆம் இடத்துல வரும்போது பண்ணிவிடுவார். ஏன்னா ஒரு எதிர்பாராத ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய 8ஆம் இடம், மறைந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம், மறைந்து சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ அவர் வந்து 7ஆம் இடத்துல செய்யாதவர் 8ஆம் இடத்துக்கு வந்து 2ஆம் இடத்தை பார்வையிடும்போது கண்டிப்பாக கொடுத்துருவார். அதாவது 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு குடும்ப வாழ்க்கையை அவர் ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஸோ திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும். ஓகே, பெண்களுக்கு எப்படி இருக்கும் இந்த கிரக மாளிகை யோகம் அப்படிங்கிறது? இந்த கிரகத்தோட நகரவே இந்த ஜூன் மாதத்தில் ஒரு நல்ல பலன் கொடுக்குமா? இவங்களுக்கு வந்து இப்போ சூரியனும் செவ்வாயும் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கிறதுனால குடும்ப பெண்களுக்கு ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். தனுசு ராசினியர்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள்லாம் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, குறைஞ்சிரும். கொஞ்சம் ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியம். அர்த்தாஷ்டம சனினாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, குருவோட பார்வை இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் குறையும். நிறைய பேருக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குங்க. அதாவது மைண்ட் ரிலீஃப்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது ஒரு மனசில் இருக்கிற கவலைகள்லாம் குறைஞ்சி ஒரு நிம்மதியான ஒரு போக்கு நிறைய இல்லத்தரசிகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, பரிகாரம், இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரம் அப்படிங்கும்போது குரு வந்து கொஞ்சம் இதில் இருக்கார். அந்த குருவை கொஞ்சம் நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா இவங்க வியாழக்கிழமை குரு மகான்கள் தரிசனம், சித்தர்கள் தரிசனம். ஏன்னா சித்தர்கள்லாம் நிறைய ஒரு பெரிய இது, அங்கெல்லாம் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு ஒரு நெய் தீபம் போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரட்டும். ஒரு 9 வாரம் கண்டினியூஸாக பண்ணாலே வெற்றி. அந்த நவகிரகங்கிறதுனால தான் அந்த 9 வாரம் சொல்கிறாங்க சாதாரணமாக அந்த பரிகாரம். அப்போ 9 வாரம் கரெக்டாக பண்ணினாங்கனாலே இவங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஆக 8ஆம் இடத்துல குரு மறைந்தாலும் இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் வந்து சூரியனும் செவ்வாயும் ஓரளவுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு அளவில் இவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.